நம்மளை கண்ணின் மணி போல நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. அநேக பாடுகள் போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் நம்மளை 5வது மாதம் வரைக்கும் நம்மளை கைப்பிடித்து ஒரு தாயை போல தகப்பனை போல வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோமா? எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை நீ போற்ற வந்தோம். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கைகளை தட்டி எல்லாம் உற்சாகமாய். வேற எந்த சிந்தனைக்கும் நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம வெளியிலேயே விட்டுருவோம். இங்க தேவனோடு நாம நம்ம உறவை நல்லா பலப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம தேவனோடு சேர்ந்து இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி பாடுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். ஆமென். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. விலகிடாமல் நினைங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாத தெய்வம். விலகிடாமல் நினைங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றி. கைகளை கட்டி உற்சாகப்படுவோம். நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஹல்லேலூயா. நம்ம வெட்கப்பட்ட இடங்கள்ல, ஹல்லேலூயா, நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்துருக்கோம், எவ்வளவு இடத்துல வெட்கப்பட்டு நின்றுருப்போம், எவ்வளவு இடத்துல நம்மள
அசட்டை பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு இடத்துல இவன் ஒண்ணுக்குமே உதவாதவன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் தேவன் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து இந்த ஒரு வரியை மட்டும் திரும்ப பாடுவோமா? வெட்டப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே, வெட்டப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். பரலோகம் ஃபுல்லா இன்னைக்கு தேவனை துதிச்சு கொண்டுட்டு இருக்காங்க. எல்லா ஆலயத்திலையும் தேவனை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாமளும் இங்க தேவனை துதிப்பதற்காக, பாடுவதற்காக, அவரை போற்றுவதற்காக, வணங்குவதற்காக இங்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. நம்ம கைகளை தட்டி உற்சாகமாய் இந்த ஒரு வரைக்கும் மட்டும் நம்ம எந்திரிச்சு நின்று பாடிட்டு உட்காருவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதமா நம்ம எந்திரிச்சு நின்று பாடுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உன்னிட நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உன்னிட நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் உற்சாகமாய் பாடுவோமா? கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆமென், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. உட்கார்ந்துப்போம்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. மழை போன்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும், புயல் போன்ற காற்று நம்ம வாழ்க்கையில வீசினாலும், தேவன் நம்மளோடு இருந்தா நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. ஆமென். நம்ம இந்த பாடலை கைகளை தட்டி பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத நேசர். ஆமென். நம்ம தாய் தகப்பன் கைவிட்டு போகலாம், நம்ம கணவர் நம்மளை புரிஞ்சுக்காம போயிடலாம், மனைவி புரிஞ்சுக்காம, பிள்ளைகள் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனாலும் நம்மளை புரிந்து கொண்ட ஒரு சிநேகிதர் யாருன்னா அவர் கர்த்தர் மாத்திரம் தான். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகாத ஆண்டவர் அவர். அல்லேலூயா. இல்ல கைகளை கட்டி உற்சாகமாய் பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் கைகளை கட்டி போனோமா? பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஜெயமானவர் பாடுவோமா? யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், அவர் நம்மோடு இருப்பவர். ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ராஃபா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூபா எந்த மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
அதற்கு சாட்சி தான் இது. ஹல்லேலூயா. நம்ம போன வாரம் பேசணும், தேவன் இந்த வாரம் எப்படி பண்ணிருக்காரு பாத்தீங்களா? தேவனால மாத்திரம் தான் முடியும். நம்மள அதுக்கு கருவியா பயன்படுத்தி இருக்காரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். எல்லாம் உற்சாகமாய் பாடுங்க. எல்லாம் மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கோம். எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். விசுவாசமாய் சொல்லுவோம். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். வாய் விசுவாசம் சொல்லுவோம். உம்மால ஆகும். எல்லாமே உம்மால தான் சொல்லுவோம். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அழகாத காரியம் ஒன்றும் இல்லை, அழகாத காரியம் ஒன்றும் இல்லை, அழகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே,
பெரியவங்க எல்லாத்தையும் எழுந்திருச்சுக்கணும். தேவனை ஆராதிக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெப சிந்தையோடு இந்த ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்மளோட முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோமா? அவரை உயர்த்தி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றிமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றிமை போற்றிட இந்த பாட்டை சேர்ந்து பாடுவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமியனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமியனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே, ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி, நாங்கள் உங்கள் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். தேவா, நீதிய சிருஷ்டிகளே, சகலமும் படைத்த என் தேவா, நீதிய சிருஷ்டிகளே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே.
ஓய்வின்றி தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறது. நாமளும் சொல்லுவோமா, நீ பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்த தெய்வம் இல்லை என்று சொல்லுவோமா? வாயிலை திறந்து சொல்லுவோம், நீ பரிசுத்தர் ஆண்டவரே, உம்மை போன்ற பரிசுத்த தெய்வத்தை தாங்க தகப்பனே. அப்பா எங்களை சொல்லுங்க செய்ய எல்லாவற்றிலும் பரிசுத்தமுறை வாழ உதவி செய்த தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்த தகப்பனே. எங்க உச்சந்தலையிலிருந்து உள்ளம் பாத வரைக்கும் அப்பா பரிசுத்தத்தினால நிரப்பு ஆண்டவரே. பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக நீங்க சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லுவோமா? வாய்களை விரிவாய் திறந்து ஒரு 2 நிமிஷம் தேவனை சொல்லப்படுவோமா? சொந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறீர்களா? ஹalleluya ஹalleluya. ஜெபிங்க ஜெபிங்க. நீ ஜெபிக்கிற நேரம், தேவனை போற்றுகிற நேரம், உயர்த்துகிற நேரம். நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எலியாவின் தேவனே, இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவன், எலியாவின் தேவனே, அவர் எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின தேவன். இந்த வேளையில நம்முடைய ஆலயத்தில் இறங்கி வரும்படியாக கேட்போமா? அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஆவியே ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். படுத்திருந்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடராமே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என்னை மீனை கொண்டு மீட்பார்.
மத்தியிலே அசைவாடுங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா அக்கினி ஜுவாலையா இறங்குங்க தகப்பனே. அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனை நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. வரங்களினால வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லத்துல காணப்படுகிற நிர்விசாரத்தின் ஆவி எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா உமக்காக எழுப்புகிறவர்களை ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இடத்துல காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் சரி செய்து தகப்பனே. அப்பா உமக்காக எழுப்புகிறவர்களை ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. அதுக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உற்சாகப்படுத்துங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுப்புங்க தகப்பனே. ஒரு எழுப்புதல் அக்கினி இந்த வேலையில அப்பா இந்த சபையில போடப்பட்டா சபையில ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவா இந்த சபையை நேசிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எழுப்புங்க தகப்பனே. தேவன் வருகிற நாட்கள்ல ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தப்படியா சபையில ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா கடந்த மாதம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 4 மாதம் தேவன் தண்ணி போட பாதுகாத்தீரே. ஒரு கோடி நன்றி தகப்பனே. அப்பா அந்த வருடம் இப்போதான் தொடங்கியது போல இருக்கிறாச்சா. ஆனாலும் என் தேவன் 4 மாதத்துக்கு வழி நடத்தினீரே ஆண்டவரே. நன்றி இயேசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த 5வது மாதத்தையும் காண செய்தீரே. உமக்கு கோடி நன்றி தகப்பனே. அப்பா இங்க வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவைகளை சந்திங்க ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான பகுதிகளில் தேவன் இடைப்படபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக வார்த்தை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே ரகமாவே ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீங்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன தகப்பனே. ஆமென். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. மலரான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மலரான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாடல் பாடினாங்க. கர்த்தர் அவங்க ஆசீர்வதிப்பார். சோதனை சாட்சிகள் தந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன வேஷம் போட்ட? ஜீசஸ் வேஷம் போட்டேன். சரி வா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எலெக்ஷன் அப்போ நான் ஊர் போயிருந்தேன். வரும்போது காலில் பயங்கரமா இடிச்சுட்டேன். இந்த சேர் காலுக்குள்ள என்னோட விரல் போயிடுச்சு. இந்த சைடு அந்த விரலுக்குள்ள காலு போயிட்டு அப்படியே சடனா ஒரு செகண்ட் தான் அவர் என்னை கூப்பிட்டு எங்க வீட்டுக்காக கூப்பிட்ட செகண்ட்ல முடியாம அப்போ காலில் போய் இப்படி விழிச்சு என்னோட விரல் இப்படி ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் விரல் இப்படி விலகிடுச்சு. அப்படியே முடியாதோடய கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு. அதோடய நான் எலெக்ஷன் போட்டு
போட்டு கால் சடனாக வீங்கிடுச்சு, ரத்த கட்டு மாதிரி ஆயிடுச்சு. 1 வீக்காகவே அது பிரச்சனையாகவே இருந்தது. வலி குறைஞ்சிச்சு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன், மறுபடியும் வலி வந்துச்சு. நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், சின்ன ப்ரேயர் பண்ணோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஊனிட்டாலே அதோட பட்டவனி மருந்து அந்த வீக்கம் குறையவே இல்லை. அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ள வந்து வேண்டாம், எக்ஸ்ரே நான் எடுக்கக்கூடாதாண்டவே, இது சரியாகணும் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு நம்ம அது சர்ச்சு காரியத்துக்காக நான் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பேசுவாங்க இருக்கும்போது நான் கொடுத்துடலாம், எக்ஸ்ரே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கியூர் பண்ணாரு. என்னால் நல்ல குணம் முடிஞ்சிச்சு. அடுத்த செகண்ட் அந்த கால் ஒட்டிருச்சு. அவ்வளோ நாளாக கால் இப்படிதான் அந்த விரல இருந்துச்சு. நான் தொட வலி தாங்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த ஜாயிண்ட சேர்த்து வச்சார். தேவனை கொடாமல் சாட்சிகளுக்காக ஆண்டவர் நான் துதிக்கிறேன், சொல்லிருக்கிறேன். சொன்னது போல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. சொந்தத்தில் இந்த மாதிரி இன்னும் நிறையா பண்ணலாமே, என்ன பண்ணலாம், சரி தற்காலிகமானது. பேங்க்குக்கான பணம் அனுப்பணும், இங்கே எங்கள் வீட்டுக்காரர் வண்டி ஓட்டுது, அதுக்கு ரிப்பேருக்கு பணம் கொடுக்கணும், அது வருமானம் ஒன்றுமே இல்லையா. ரொம்ப கஷ்டமாக இருந்தப்போ நான் போன வாரம் பாஸ்டர் சொன்னப்போ நம்மளால ஒன்றும் கொடுக்க முடியலையே, ஏசப்பா நீ செய்யுங்கப்பா அப்படின்னு ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் எனக்கு அது ஒரு வேதனையாகவே இருந்து ஏசின்னு. அப்போ தான் போன வருஷம் ஒரு 4-5 மாதம் நாங்கள் அந்த கடை யூஸ் பண்ணவே இல்லை. அந்த ஏசி சாத்திக்கிட்டு அது வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு 35,000 வாடகை கொடுக்கணும். பூட்டிக்கிட்டு தம்பி வேண்டாம், மாதம் 2.5 லட்சம் நம்ம சும்மா சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு இருக்க முடியாது, அந்த கடையே சாத்திட்டேன். அந்த ஏசி வச்சுட்டே நிறைய பேர் வந்து பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஏசி எடுத்து ரீகா வீட்லேயே நான் கொண்டு வச்சுட்டேன், எனக்கு கொண்டு வாங்கி. அதுக்கப்புறம் நான் ஏசப்பா இந்த ஏசி கிடைச்சா நம்ம சர்ச்சுக்கு நல்லா இருக்குமேன்னு அப்போவே மனசில் நினச்சிட்டு விட்டுட்டு அவன்கிட்ட திடீர்னு நம்ம சொல்ல வச்சு அவன் சர்ச்சுக்கு வராது, நக்கல் பண்ணுவாங்க. அப்போ அதனால நான் என்ன பண்ணிச்சு, அவனை கேட்கறதுக்கு பயப்பட்டுட்டு கேட்கல. ஆனால் இந்த மனசில் அந்த ஏசி விற்கக்கூடாது, எப்படியாச்சும் சர்ச்சில் கொண்டு வந்து ஒன்றாச்சு கிடைச்சா போதும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 மாதம் முடிஞ்சு நான் மறந்துட்டேன். அப்போ போன வாரம் ராஜேஷ் பிரதர் சொன்னப்போ எனக்கு நம்ம அதில் ஒன்றாச்சு அவனை கேட்டு பார்ப்போம். அப்போ அவன் சொல்லிச்சு, ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கமா 2 சேர்த்து எடுத்துக்கிறேன், கொஞ்சம் விலை கம்மியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப வேலையாக இருந்தது. நைட்டு நல்லா வந்து என் ரூமில் வந்து எப்போவுமே அவன் விளையாடும், குழந்தைய வச்சுட்டு பேசும். அந்த டைமில் தம்பி இதே மாதிரி ஒரு ஏசி அந்த பிரதர் ஒரு ஏசி கொடுக்குறேன்னு சொல்லிச்சுடா, 2 ஏசி தேவைப்படுது, அதனால் ஒரு ஏசி கொடுத்துருப்பா சர்ச்சுக்காரன்னு சொல்லி கேட்டேன். அதை எப்படிமா அது தகர இதாக இருக்கு, அவனுக்கு வந்து எப்படி ஏசி வைக்க முடியும், அதுக்கும் விசுவாசங்கள் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்குப்பான்னு சொன்னேன். சரிப்பா அந்த பிரதர் அந்த ஒரு ஏசி வாங்கின காசு சர்ச்சுக்கு கொடுக்க சொல்லுங்க, 2 ஏசி நானே கொடுத்துருவேம்மான்னு சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கத்துறேன் அதே மாதிரி தம்பிக்கு ரொம்ப முடியாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து ரொம்ப முடியாமல் இந்த மணல்வாரி அம்மா மாதிரி வந்துச்சு, குழந்தைக்கு ரொம்ப முடியாமல் திருப்பி ஆயிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு இன்னும் திருப்பி பெட்டில் வைக்குமோ நான் பயந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். பெட்டில் வைக்கல. 2 நாள்லேயே அது தோல் வேற ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு. ஃபுல்லுமே இது மாதிரி ஃபுல்லுமே ரெட் ஆயிடுச்சு. ஐயோ இந்த அடையாளம் கூட போயிடுமோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கற்பட்டு ஜெபம் பண்ணேன். 2 நாள்ல எல்லாம் சாதாரண மாதிரியே பிள்ளைக்கு ஆயிடுச்சு. கற்பட்டு சோதரம் 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 ஆண்டவரே மற்றதுக்கு சாட்சிகள் ஜீவன சாட்சிகளை எழுப்பினதுக்காக தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய திருநாமத்தை நினைவுறுத்தோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இந்த நாளில் இதிலையும் பெரிதாமலை காண்பாய் சொல்ல போல நாங்கள் ஆண்டவரே இதுக்காக ஜெபித்த கொடுத்த உதாரணமாய் எவ்வளோ நெருக்கத்தை மத்தியில் தேவை மத்தியில் பிள்ளைகள் உழைத்திருக்காங்கப்பா. சரீர உழைப்பு ஆண்டவரே இரவு பகல் பார்க்காததுக்காக பிரயாசப்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர்களாக கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கத்திரின்னு பலப்படுத்தும் ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜெஜி ஆண்டனிக்கா ஜெபமனுகிறோம். அந்த டோனிக்கு கத்தர் கொடுத்த நல்ல பரிபூர்ண சுகத்துக்காக நன்றி. தொடர்ந்து அவனுடைய பிஸ்னஸை இன்னும் கத்தர் வருத்திக்க பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய மனைவி பிள்ளைகளை அப்படியே ஆசிரியங்க, தாய் தகப்பனையும் ஆசிர்வதிங்க. கூட பார்த்த சகோதரிகள் குடும்பங்களையும் கத்தர் ஆசிர்வதிக்கப்பா. அம்மாவுக்கு விளைவினோட சுகவினம் எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம சபையிலும் வீபேசி நடத்தணும் ஆசை. ஒரு 50-60 மில் வச்சு நடத்தணும். பின்னாடி ஒரு மூட்டை இருக்குது, அகிலா வீட்டில் 2 மூட்டை கிடக்குது, பாத்திரம் பிளாஸ்டிக் of knowledge. கர்த்தருக்கு
am the Lord who made the heaven and the earth. Psalms 121 verse 1-2. I will give you a new heart and new spirit put in you, and I will take your heart of stone and give you a new heart. Ezekiel 36 verse 26. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்த அறிவு. உன் நாட்கள் நீதிமொழிகள் 9. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பர் 3:31. கொத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1. Lift up my eyes to the mountains, where does my help comes from? My help comes from the Lord, the maker of heaven and the earth. Psalms 121 verse 1-2. I will give you a new heart and put a new spirit in you. I will remove from you the heart of stone and put a heart of flesh. Ezekiel 36:26. Psalms 20 verse 7. Some believe in chariots, some believe in horses, but I will trust in the name of the Lord my God. Ephesians 4:22-24. I were taught with regard to your former way of life, to put off your old self, to put on your new self, to be created like God in true righteousness and holiness. Ephesians 4:22 verse 22-24. Acts 1 verse 8. I will receive the power when Holy Spirit comes on me. You will be my witness in the ends of the earth. Acts 1 verse 8. அப்பா அந்த மாதத்திலும் ஆண்டவரே அப்பா திருமண நாளை காண்கிற வின்சென்ட் ஃபேமிலியுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அந்த ஃபேமிலி ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக அப்பா உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏஞ்சலை கூட தேவன் நீர் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஊழியத்துல அழைத்திருக்கிறீரே அப்பா அப்படி அழைத்த அப்பா அழைப்பின் வரங்கள் மாறாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. எசப்பா இன்னும் சிறு பிள்ளைகள் அப்பா மனதிலே ஆண்டவரே அநேக காரியங்களை நல்ல வசனங்களை விதைக்கக்கூடிய மகளாய் தேவனீர் மாற்றின தகப்பனே. குடும்பமாய் இணைந்து பரலோக ராஜ்யத்தை கட்டக்கூடிய பிள்ளைகளாய் அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவைகள் அனைத்தையும் சொன்னீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசைக்கியா குடும்பத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அரவிந்தை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஓங்கி வளர்க்கிற விருட்ச கண்டுகளாய் ஒளிவு மர கண்டுகளை போல வளர்க்கும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இசைக்கியா குடும்பத்தை தேவன் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தணும் ஆண்டவரே. இசைக்கியாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா உடைய அபிஷேகத்தை ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்தின் மேலே முற்றுபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி தகப்பனே. அப்பா லீலாவதி அக்கா குடும்பத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக கொடுக்கிற கரங்கள் தகப்பனே. என் தேவன் இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை பெற ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய பலனையும் அப்பா சுகத்தையும் கொடுங்க தகப்பனே. எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க தகப்பனே. அப்பா உடைய வல்ல கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீரே எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. அந்த 3 குடும்பத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென். நான் படிச்சுவான் நாம் நினைவு கூர்ந்துட்டே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எவனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்திலே பானமான கடவுள் அபாத்திரமாய் போதனமான பண்ணுவர்கள் என்று சொல்கிறது. ஆமீன். அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், வியாதிப்பட்டிருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தார். நாம் நியாயந்திருக்கப்படும் பவுலுக்கு பொழுது சபை கேட்டுக்கிறார். நாம் நியாயந்திருக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் நாம்
உணர்ந்து இந்த பந்தியில் பங்கெடுக்க போறோம். ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து நாளிலே கிறிஸ்து இயேசுவிலே பலப்படவும், பாடுகளை நீ தீங்கு அனுபவிக்கும். தீங்கு ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அது தீங்கு எதுக்குனாக்க கிறிஸ்துக்குள்ளே பலப்பட்டு இன்னும் நாம் அநேக ஆசீர்வாதங்கள் போட்டு பேசுகிறது. அவன் யூனிஃபார்ம் தேவைகள் உண்டு, எல்லா தேவையும் கட்ட செலுத்திப்பாங்க. ஆலையா ஆண்டவரே உடைய சோதனை பந்தியாக கட்ட மாட்டி தர முடியாது. சோதனை பண்ணுவோமா? இல்ல சோதனம் பண்ணல. பிதாவாகிய தேவனை சோதனம் பண்ணுவோம். சோதரம் அப்படிதான் குமனாக இயேசுவை சோதனம் பண்ணுவோமா? சோதரம் பசுத்த ஆவியாகிய தேவனை சோதனம் பண்ணுகிறார். ஆண்டவரே இந்த பண்டிகைகளை ஆசீர்வாதித்தார். பாடும்போது ஒரு அப்போ வரசோடு வாங்கி வைத்துக் கொள்வோம். மேகத்து புசிப்போம். இவங்க பாடும்போது ஒருமித்து செய்வோம். அல்லேலூயா. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையும் அன்பதையே சிந்தித்து சேவை செய்வே. தந்தையும் அன்பதையே சிந்தித்து சேவை செய்வே. அப்படியே மக்களை பயபக்தியோடு இந்த பகுதியில் பசுத்த பகுதியில் பங்கெடுப்போம். அவருடைய சொந்த பிள்ளையாக மாற்றுகிறார். இந்த உலகம் நமக்கு காலம் கிடைத்தது. ஆண்டுகளும் வேதம் சொல்லுகிறபடியே கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் நாம் இந்த பந்தியின் மூலியமா இன்னும் கிறிஸ்து இயேசுவிலே பலப்படுவோம். கிறிஸ்து இயேசுவிலே நாம் தீர்ந்து வந்தால் அந்த தீர்ந்து அது சந்தோஷமாய் கர்த்தர் மாறப்படுகிறது. அந்த பந்தியை அப்படியே நம்ம ஆசீர்வதிப்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல அந்த கிருபைகளுக்காக ஒரு சிறிய நமக்காக கொடுக்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளம் அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே நம்ம செய்யலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம பாவம் நிவர்த்தி செய்யும்படியாய் இயேசுடைய பரிசுத்தத்தை சிந்தித்தார். குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம். ஆமென். அந்த ரத்தம் கரையாம அந்த ஸ்தோத்திரத்தோடு நாம் பாடம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.